இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கமை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனும் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த 2 விஷயம்னால தான் உங்க வாழ்க்கையில எப்பயுமே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு முழு தீர்வும் இந்த வீடியோல கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல் பிரச்சனை அந்த பில்லி சூனிய ஏவல் கண் திருஷ்டி. 2வது பிரச்சனை நம்ம முன்னோர்களை வழிபடாம விட்டதுதான். இப்போ இந்த 2 பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு தெளிவா சொல்றேன். முதல் விஷயமா, உங்க வீட்டுல பில்லி சூனிய ஏவல் கண் திருஷ்டி இருக்கான்னு அதுக்கான அறிகுறியை தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி, உங்க வீட்டுல முக்கியமா இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அதே சமயம் வீக்கா இருக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகும். இரவுல நல்ல ஒரு தூக்கமே இருக்காது. 2வது அறிகுறி, உங்க வீடு பார்க்க நல்லா இருக்கும், ஆனா ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரியே தோணும். ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டோம், ஆனா தேவையில்லாம வீட்டுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல சந்தோஷம் உற்சாகம் எதுவுமே இருக்காது. இது எப்படியே கொஞ்ச நாள் போக போக வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 3வது அறிகுறி, உடம்புல எந்த நோயும் இருக்காது, ஆனா மெடிக்கல் செலவு அதிகரிச்சுட்டே போகும். உங்க தொழில் முடக்கி போடுறது மாதிரியே இருக்கும். மற்றவங்களை விட உங்க பொருள் தரமா இருக்கும், ஆனா எந்த ஒரு லாபமும் உங்க கைக்கு வராது. அடிக்கடி கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். என்ன பண்ணணுமே தெரியாம ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்பதான் உங்களுக்கு செய்வனம் வச்சிருக்காங்கன்னு நினைக்க வேணாம். உங்க முன்னோர்களுக்கு வச்சிருந்தாலுமே அது வழி வழியே வந்து தொடரும். என்னதான் பில்லி சூனிய கந்திஷ்டி செய்வனம் இருந்தாலுமே கவலைப்படாதீங்க. இதுக்கு உண்டான ஒரு முழுமையான தீர்வு இருக்கு. முதல்ல தண்ணியில கல்லுப்பை கலந்து உங்க வீடை நல்லா தொடச்சு விடுங்க. அடுத்து வாசு தெளிக்கும் போது உங்க தண்ணியில கல்லுப்பு கறந்தே தெளிச்சு விடுங்க. அடுத்து வீட்டுக்குள்ள சாம்பிராணியில நல்லா வெண்கடைக நுணுக்கி போட்டு விட்டுருங்க. முக்கியமா உங்க மனசு பிடிச்ச கடவுளோட பாடலை தினமும் வீட்டுல கேட்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தினமும் பண்ணும்போது உங்க வீட்டுக்குள்ள தெய்வீக ஆற்றல் அதிகமாகும். அந்த பில்லி சொன்ன கெட்டது எல்லாமே தெரிச்சு ஓடி போயிடும். உங்க வாழ்க்கையில பிரச்சனையும் படிப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்னோட அனுபவத்துல சொல்றேன். இப்போ முதல் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருச்சு. இப்போ 2வது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உங்க முன்னோர்கள் பிறந்த குழந்தையாக இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க. இளம் வயதா இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் இறைவன்கிட்ட முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது 2ம் இல்லாம அந்த ஆன்மா பசி தாகத்தோட உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அதனால உங்க வீட்டுல நல்லா படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்காது. நல்லா உழைச்சாலுமே உழைப்புக்கு ஏத்த மாதிரி சம்பளமும் கிடைக்காது. திருமணமும் தடையாகும், குழந்தை பாக்கியமும் தடையாகும். வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாம விரக்தியா இருக்கும். அந்த வீட்டு பெண்கள் தான் உழைச்சு குடும்பத்தை காப்பாத்துற சூழ்நிலை உருவாகும். இதுக்கு உண்டான எளிமையான தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். ரிக்வேதத்துல அந்த படைப்பாளர் பிரம்மதேவரே குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப காசு செலவு பண்ணி திதி கொடுக்க வேணாம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலையில நல்லா குளிச்சுட்டு தயிர் எள்ளு கலந்த சாதத்தை காக்காக்கு வச்சிருங்க. இது நீங்க பண்ணும்போது உங்க முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைஞ்சு படிப்படியா பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தோட குத்தாட்டம் குயிலாட்டம் தான். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.